கே கெம்பம்மா சைனைட் மல்லிகா கர்நாடக மாநிலத்தில் தூக்கு தண்டனை வாங்கின முதல் பெண் இவங்க தான். இவங்களும் ஒரு சீரியல் கில்லர் தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2007 இந்த 3 மாதங்களுக்குள்ள 5 பெண்களை கொலை பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இவங்க கொலை பண்ணது 6 பெண்கள். மரண தண்டனை வாங்கினாங்க. பட் அதை ஆயுள் தண்டனையாக குறைச்சிட்டாங்க. ஏன்னா கொலை பண்ண ஒரு பெண்ணை பற்றின முழு ஆதாரங்கள் இல்லாததுனால கோர்ட் இவங்களுடைய தண்டனையை குறைச்சிருச்சு. எப்படி கொலை பண்ணாங்க? கோயிலுக்கு கஷ்டம் அப்படின்னு வர பெண்களை கரெக்டாக கண்டுபிடிச்சு அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புனித தண்ணீரை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த புனித தண்ணீரில் இவங்க சயனைட் கலந்து கொடுத்து 5 பெண்களை கொலை பண்ணிடுறாங்க. இதனால தான் இவங்களுக்கு சயனைட் மல்லிகா அப்படின்ற பேர் வந்தது. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இந்த கெம்பம்மா என்னும் சயனைட் மல்லிகா பரப்பன அக்ரஹார சிறையில் தான் இருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தோழி சசிகலாவும் பரப்பன அக்ரஹார சிலையில் தான் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் பக்கத்து செல் அப்படின்னு சொல்கிறாங்க. கெம்பம்மா அவங்க சசிகலாவை பார்க்கணுன்ட்டு அங்கே இருக்கிற சிறை அதிகாரிகள்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால எங்கே சசிகலாவோட உயிருக்கு இவங்க ஆபத்தாக மாறிடுவாங்களோ அப்படின்ட்டு இவங்கள இன்னொரு ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சசிகலா அவர்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு சிறை சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தோழியாக தான் கெம்பம்மா இருந்திருக்காங்க. கெம்பம்மா யார் அப்படின்னு தெரிஞ்சும் சசிகலா அவங்கக்கிட்டேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப தைரியமான ஆள் தான். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.